Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து ஜாயின்ஸ் பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்த்துருப்போம். அதில் வந்து இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம எஸ்கியூஎல்ல மீதி இருக்கிற டைப் ஆஃப் ஜாயின்ஸ் பார்க்கலாம். அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணோம் சீக்வல் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஒரு சின்ன ஒரு 2 டேபிள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம எஸ்கியூஎல்ல இருக்கிற மற்ற டைப் ஆஃப் ஜாயின்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். எஸ்கியூஎல்ல வந்து 2 ஜாயின்ஸ் வந்து நம்ம மேஜராக யூஸ் பண்ணுவோம். அது வந்து இன்னர் ஜாயின், அவுட்டர் ஜாயின். அவுட்டர் ஜாயினில் வந்து ஒரு 3 கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து லெஃப்ட் அவுட்டர் ஜாயின், அதை வந்து லெஃப்ட் ஜாயின்னு சொல்லுவாங்க. ரைட் அவுட்டர் ஜாயின், ரைட் ஜாயின்னு சொல்லுவாங்க. ஃபுல் அவுட்டர் ஜாயின், ஃபுல் ஜாயின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, இன் பிட்வீன் இந்த 4த்துக்கும் இடையில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன, ஒவ்வொன்றும் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றது நம்ம இன்றைக்கி செஷனில் பார்த்துடலாம். ஸோ இன்னர் ஜாயின் அப்படின்றது என்னென்னு நான் லாஸ்ட் செஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நம்மளோட கனெக்டிங் காலம் யூஸ் பண்ணி 2 டேபிளும் வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது கனெக்டிங் காலத்தில் இருக்கிற மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் 2 டேபிள்லேயுமே வந்து அந்த வேல்யூ வந்து இருக்குது, மேட்ச் ஆகுது அப்படின்னா மட்டும்தான் நமக்கு அந்த ரெக்கார்டு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டேபிள் நம்ம வந்து இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன டேட்டா கிடைக்கும் அப்படின்னு நம்ம குயிக்காக பார்த்துடலாம். அதை தொடர்ந்து நம்ம வந்து மற்ற ஜாயின்ஸ் எல்லாம் எப்படி இதில் வந்து டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ நம்ம இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த டேபிளில் வந்து LWK1 அப்படிங்கிற ரெக்கார்டு இருக்கா, ஸோ அது நட்டு வந்து நம்ம இங்கே கிடைச்சிடும் நமக்கு இன்னர் ஜாயினில். ஸோ அதேமாதிரி இங்கே சர்ச் பண்ணோம், LWK1 இருக்குதான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டில் இல்லை, இதில் இல்லை, ஓகே இங்கே மேட்ச் ஆகுது. ஸோ அப்படின்னா இதை வந்து இங்கே போட்டுரும். நெக்ஸ்ட்டு ரோ எடுத்துகிட்டு வரோம். அதே மாதிரி வந்து ரைட் சைட் டேபிளில் சர்ச் பண்ணோம், 2 எங்கே இருக்குது, ஃபர்ஸ்ட்லேயே கிடச்சிருது. ஓகே, அதை எடுத்து வந்து இங்கே போட்டுரும். நெக்ஸ்ட்டு 3 சர்ச் பண்ணோம், கீழே இருக்க எடுத்துகிட்டு வந்து நமக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துரும். 4 இருக்குது, எடுத்துகிட்டு வந்து வைக்கும். 4 வந்து இங்கே ஃபைண்ட் பண்ணோம், ஃபைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா மேலே இருந்தால் ஃபைண்ட் பண்ணிகிட்டே வரும். எங்கே ஃபைண்ட் ஆகுதோ ஓகே ஃபைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்து வச்சிடும். ஸோ LWK5 வருது, 5 வைக்கும். இங்கே வந்து சர்ச் பண்ணோம், LWK5 எங்கேயாவது இருக்கா, இல்லை. ஸோ வந்து இன்னர் ஜாயின் இல்லையா, 2 டேபிள்லேயுமே ரெக்கார்டு இருக்குது, 2 டேபிள்லேயும் கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நமக்கு ரிசல்ட்ஸில் கிடைக்கும், இல்லை ரிசல்ட் கிடைக்காது. எடுத்து வந்து வைக்கும். பட் ஃபைனல் ரிசல்ட் நமக்கு ஷோ பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து ரிமூவ் பண்ணிடும் இம்ப்ளிசிட்டாகவே. ஸோ நமக்கு இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணும்போது ரிசல்ட்ஸில் இந்த 4 ரெக்கார்ட்ஸ் தான் கிடைக்கும். ஓகே, இதே மாதிரி வந்து நம்ம லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு எப்படி இது ஒர்க் ஆகும். ஸோ லெஃப்ட் ஜாயினை பொறுத்த வரைக்கும் எஸ்கியூஎல் இன்ஜின் என்ன பண்ணும் அப்படின்னா, லெஃப்ட் சைடு இருக்கிற டேபிளில் இருக்கிற எல்லா டேட்டாவையுமே வந்து நமக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சிரும். ப்ளஸ் ரைட் சைடு இருக்கிற டேபிளில் வந்து எந்தெந்த இதெல்லாம் மேட்ச் ஆகுதோ அதுக்கெல்லாம் நமக்கு வேல்யூ கிடச்சிரும், மேட்ச் ஆகாதுக்கு வந்து நல்லுன்ற வேல்யூ கிடச்சிரும். ஓகே, ஸோ இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லாமே எடுத்து வந்து இங்கே வச்சிரும். ப்ளஸ் வந்து ரைட் சைடில் இருக்கிற சர்ச் பண்ணோம், ஃபஸ்ட்டுக்கு ரெக்கார்டு இருக்கா, இருந்தால் எடுத்து வந்து வச்சிரும். செகண்டுக்கு இருக்கா, இருந்தால் எடுத்து வந்து வச்சிடும். அப்படி 3 4 5க்கு இருக்காங்க, இல்லை. ஸோ இல்லை அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா நல் அப்படின்ற இதை இங்கே கொண்டு வந்து வச்சிடும். ஸோ நல் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இங்கே எதுவுமே வேல்யூ இல்லை அப்படின்றத அதை மீன் பண்ணுது. ஸோ இப்படி தான் வந்து லெஃப்ட் ஜாயின் ஒர்க் ஆகும். ஸோ இங்கே எனக்கு என்ன நடக்குது, லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லா டேட்டாவுமே கிடச்சிரு, எதுவுமே மிஸ் அவுட் ஆகலை. ஆனால் இன்னர் ஜாயினில் வந்து எனக்கு இங்கே 5th ரெக்கார்டு வந்து மிஸ் அவுட் ஆகுது இல்லையா. ஸோ அதுதான் வந்து இந்த இன்னர் ஜாயினுக்கும் லெஃப்ட் ஜாயினுக்கும் இருக்கிற வித்தியாசம். இது ரியல் டைமில் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு எம்ப்ளாயி ஜாயின் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து மாஸ்டர் ரெக்கார்டு வந்து அந்த ஆஃபீஸில் வந்து ஃபில் பண்ணிட்டாங்க, பட் பர்சனல் ரெக்கார்டு இன்னும் வாங்கலை அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறோம். அதில் வந்து நமக்கு மேனேஜர் வந்து நம்ம டீமில் ஜாயின் பண்ணியிருக்கிற எல்லா எம்ப்ளாயோட லிஸ்ட்டும் வேணும், டீல்ஸும் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது நம்ம இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணால் இந்த 2 டேபிள்லேயுமே வந்து ஃபில் ஆகிறதுனால தான் இங்கே கிடைக்கும். ஸோ ஒரு ரெக்கார்டு மிஸ் அவுட் ஆகும் இல்லையா. ஸோ இதே நம்ம லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், எல்லா ரெக்கார்டுமே கிடச்சிரும். ப்ளஸ் வந்து இங்கே இந்த எம்ப்ளாய்க்கு வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் இல்லை அப்படின்றது நமக்கு இங்கே கிடச்சிடும். ஸோ இந்த ரெக்கார்டும் மிஸ் அவுட் ஆகாது. லெஃப்ட் ஜாயினை பொறுத்தவரைக்கும் அட்வான்டேஜ் அதுதான். நம்ம பவர் பி யூஸ் பண்ணும்போது கூட வந்து அது நமக்கு பை டிஃபால்ட் சஜஸ்ட் பண்ணுறது வந்து லெஃப்ட் ஜாயின் தான். ஸோ நம்ம எந்த சினாரியோவில் எந்த ஜாயின் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ரியல் டைமில் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ ரைட் ஜாயின் யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இதே மாதிரி தான், அப்படியே வாய்ஸ் வெர்சாவாக ரைட் சைடில் இருக்கிற எல்லா டேட்டாவுமே நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் லெஃப்ட் சைடில் எதெல்லாம் மேட்ச் ஆகுதோ அதுக்கு ரெக்கார்ட்ஸ் கிடைக்கும், மேட்ச் ஆகாததுக்கு நல் வேல்யூ கிடைக்கும்.
சிக்ஸ் சிக்ஸ்க்கு அகைன்ஸ்டாக மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் இல்லை, அதனால நல்லன்னு கிடைக்கும். ஓகே, இந்த இடத்துல நமக்கு நாள் கிடைக்குது இல்லையா? ஸோ இதுதான் ரெண்டும் ஒன்று தான், பட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது இங்கே. அது மாதிரி ஃபுல் அவுட்டர் ஜாயின் அப்படின்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபுல் அவுட்டர் ஜாயின்னா என்ன அப்படின்னா, லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுத்துலேயுமே வந்து நமக்கு எல்லா டேட்டாவுமே கிடைக்கும், எந்த ரெக்கார்டுமே மிஸ் அவுட் ஆகாது. எங்கெங்கெல்லாம் மேட்ச் ஆகுதோ அவங்கெல்லாம் வேல்யூஸ் கிடைக்கும். மேட்ச் ஆகாத செனாரியோவில் நமக்கு வந்து நல் வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்போ இது ஃபர்ஸ்ட் ரெக்கார்டை வந்து ரீட் பண்ணோம், எடுத்துகிட்டு வந்து இங்கே ஃபுல் அவுட்டர் ஜாயினில் உட்கார வைக்கும். அதுக்கு அகைன்ஸ்டாக வந்து ரெக்கார்டு வந்து செகண்ட் டேபிள் இருக்குது அப்படின்னா இட்டு வந்து உட்கார வச்சிடும். ஸோ இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன நடக்கும், இந்த LWK6 அப்படின்ற ரெக்கார்டும் இங்கே நமக்கு வரும். ஸோ இந்த ரிசல்ட் செட்டில் மொத்தம் நமக்கு 6 ரெக்கார்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதில் நமக்கு 5 ரெக்கார்ட்ஸ் கிடச்சிருக்கு, இதுலேயும் 5 தான் கிடச்சிருக்கு, இதில் 4 தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஜாயின்ஸ்க்கு இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு இந்த செஷனில் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதே நம்ம வந்து சீக்வலில் எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல நான் அதே டேபிள் வந்து இந்த இடத்துல க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து இன்னர் ஜாயின் ஃபஸ்ட் யூஸ் பண்ணுறேன். எப்பயுமே நம்ம சிங்கிள் டேபிள் யூஸ் பண்ணும்போது நமக்கு டேபிள் ஆலியாஸ் தேவைப்படாது, எந்த இதை பாயிண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு. பட் நம்ம ஜாயின்ஸ் யூஸ் பண்ணி மோர் தென் ஒன் டேபிள் ஒரு குறியில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஏலியாஸ் தேவைப்படும். ஸோ இங்கே நான் இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணுறேன். பர்சனல் மாஸ்டர் யூஸ் பண்ணுறேன். ஆன் எதை பேஸ் பண்ணி நான் ஜாயின் பண்ண போகிறேன், எம்ப்ளாயி ஐடியை பேஸ் பண்ணி ஆன். இந்த இடத்துல நான் எந்த ஒரு ஏலியாஸுமே யூஸ் பண்ணலை. அப்போ என்ன ஆகும், எஸ்கியூஎல் இன்ஜின் வந்து எனக்கு இந்த காலம் வந்து ரெண்டு டேபிள்லேயுமே இருக்குது, ஸோ எதுன்னு எனக்கு ஸ்பெசிஃபை பண்ண அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் ஏலியாஸ் யூஸ் பண்ணுவேன். ஜஸ்ட் இந்த டேபிள் நேமையே இங்கே வந்து ஏலியாஸாக நான் யூஸ் பண்ணிக்கலாம், டாட் வச்சு. ஓகே, இன்னுமே எனக்கு வந்து ஒரு காலம் வந்து எம்ப்ளாயி ஐடி இங்கே இருக்குது, அது எந்த டேபிள்லேருந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லலை இல்லையா, ரெண்டுத்துக்குமே காமனான காலம். ஸோ அதுக்கு வந்து நான் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரிசல்ட் செட்டை கிடைக்கணும். ஜஸ்ட் அ மினிட். இன்வாலிட் காலம் நேம் EMPL ஒர்க் மாஸ்டர் எம்ப்ளாயி ஐடி. ஓகே, இங்கே டாட் மிஸ் பண்ணியிருக்கேன்.
EMPP. ஓகே ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரிசல்ட்ஸ் கிடச்சிருச்சு. ஓகே, ஏன் வந்து கிராஸ் ஆகுது அப்படின்னா நான் சரியாக வந்து இதை ஜாயின் பண்ணலை. இஎம்பிஎல் ஒர்க் மாஸ்டர் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன், இஎம்பிஎல் பர்சனல் மாஸ்டர் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் நம்ம எக்ஸலில் என்ன பார்த்தோமோ அதே ரிசல்ட்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த செஷனை நிறையா வந்து மிஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி தான் நம்ம ரியல் டைம்லேயுமே மிஸ் பண்ணுவோம். அதை வந்து ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணி என்ன எரர் பண்ணியிருக்கோம், என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்து நம்ம சரி பண்ணி ஃபைனலாக வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ரிசல்ட் கொண்டு வரும். நமக்கு வந்து ஒரு குறி போடும்போதே நமக்கு எந்த மாதிரி அது ரிசல்ட் செட் இருக்கும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன எரர்ஸ் வந்ததுன்னா அதை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இதே குறியை வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே டேபிள் நேம்ஸ் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் லென்த்தியாக போகுது இல்லையா, அதனால வந்து நான் இந்த ஏலியாஸ் நேம் யூஸ் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணியிருக்கோம், 4 கிடச்சிருக்கு. இதே மாதிரி வந்து நம்ம லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ணால் நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற டேபிளோட எல்லா ரெக்கார்டுமே கிடைக்கும், ரைட் சைடில் மேட்ச் ஆகிறதுக்கு நல்லுன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? ஓகே, இதே மாதிரி வந்து நம்ம இந்த இடத்துல நான் வந்து அகைன் வந்து எம்ப்ளாய்டு யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா நான் இங்கே காமிக்கிறதுக்காக தான், நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நான் இங்கே அகைன் யூஸ் பண்ணியிருப்பேன். நம்ம சேம் காலம் வந்து அகைன் 8 வரனால எந்த யூஸும் இல்லை. பட் ஈவன் தோ எடுத்துகிட்டு வந்தாலும் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. கரெக்டுங்களா? ஓகே, ஸோ இந்த மாதிரி தான். பட் நான் ரிப்போர்ட் அனுப்பும்போது எனக்கு ஒரே காலம் 2 வாட்டி இருக்கிறது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இல்லையா, அப்போது வந்து நான் அதை இக்னோர் பண்ணிப்பேன். நம்மளோட நீடுக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ இங்கே ரைட் ஜாயின் யூஸ் பண்ணும்போது எந்த மாதிரி ஒர்க் ஆகும், ரைட் சைடில் இருக்கிற இது எல்லாமே கிடச்சிரும், லெஃப்ட் சைடில் நாட் மேட்சிங்க்கு வந்து நல் கிடைக்கும். ஸோ எக்ஸாக்டாக அதே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஃபுல் அவுட்டர் யூஸ் பண்ணும்போது ஃபுல் ஜாயின் ஃபஸ்ட் நான் ட்ரை பண்ணுறேன், அப்படி எடுத்துக்கலான்னு பார்ப்போம். ஓகே, எடுத்துக்குது. இதே இந்த மாதிரி நம்ம ஃபுல் அவுட்டர் ஜாயின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி இங்கே ரிசல்ட் பார்த்தீங்களா, நம்ம எக்ஸலில் நம்ம எப்படி வரும்னு ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. ரெண்டும் ஒன்று தான், ஃபுல் ஜாயின் ஃபுல் அவுட்டர் ஜாயின் ரெண்டும் ஒன்று தான். அதே மாதிரி தான் ரைட் ஜாயின் ரைட் அவுட்டர் ஜாயின். ரைட் அவுட்டர் ஜாயின்றது அதோட ஃபுல் நேமு, ரைட் ஜாயின்றது அதோட சிம்பிள் நேம், அவ்வளோதான். ரெண்டுத்துக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு கிளாஸில் வந்து நம்ம ஒரு 4 டைப் ஆஃப் ஜாயின்ஸ் பார்த்துருப்போம். அந்த 4 ஜாயின்ஸும் வந்து ஒர்க்கில் வந்து எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது வந்து ரியல் டைமில் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட யூஸ் கேஸ் என்ன அப்படின்றத பார்த்து அதுக்கு தேவையான ஜாயின்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம பார்த்த ஜாயின்ஸ் பற்றின டீட்டெயில்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து எனக்கு கொஸ்டின்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் டவுட்ஸ் கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். நீங்களும் இந்த மாதிரி வந்து எஸ்கியூஎல் சர்வர் வந்து உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணி நம்ம ரியல் டைம் கிளாஸில் பார்க்குற விஷயங்களெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணிகிட்டே வாங்க. அப்போனா உங்களுக்கு இன்னும் பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.